ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சோகமாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் விளையாடுறதுக்காக எங்கள் அம்மா ஒரு பலூன் ஊதி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்படி அப்படியும் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் மாமா அந்த பலூனை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்கிட்ட பயமுறுத்திட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வேற ஒரு டுரு டுருன்னு சத்தம் கேட்டுச்சா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நானே தைரியமாக அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். நானும் அதை போய் காலில் தட்டு தட்டி விளையாடிட்டே இருந்தேன்னா மூக்கால தட்டி தட்டி விளையாடிட்டே இருந்தேன். நான் விளையாட ஆரம்பிச்சோடனே தான் என்ன ஆச்சு, அந்த பலூன் வெடிச்சு போச்சு ஃப்ரெண்ட். சரி, பலூன் தானே வெடிச்சு போச்சேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு போய் பார்த்தா எங்கள் அம்மா 2 கிளாஸ் நிறைய பால் வச்சுருந்தாங்க. நைஸாக அது பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டா கொடுப்பாங்கல்ல, அதனால சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா, உனக்கு பால்லாம் தர முடியாது போடா, மோர் வேணா எடுத்து வந்து தரேன்றாங்க. நம்ம கேட்கறத தர மாட்றாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நண்டு வந்துச்சு, ஏதாச்சும் சாப்பிட கொடுத்தியானா நிறைய பேர் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தவங்கள சும்மா அனுப்ப முடியுமா? அதான் எங்கள் வீட்டில் இருந்த மாங்காவை கொடுத்து அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அழகாக வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, எங்கள் அம்மா எப்பவும் போல் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஜாலியாக இருந்தது. அவங்க கூட விளையாடிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேட்டெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டீங்க, அது அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா?